This video is sponsored by Vasant & Co. 12 hours வந்து கேப் அப்படியே இருக்குது. ஸோ நம்ம we don't drink water, அதனால் மூவ்மெண்ட் இல்லாததுனால இந்த பாக்டீரியானா பல்லில் வந்து இந்த கம்ஸ் பல்லு மேலே ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ நீங்கள் இவங்க எதை பார்த்தீங்கன்னா இது கேவிட்டி கொஞ்சம் டீப்பாக போன கேஸ் தான். வேறு நம்ம வந்து ஒரு டெம்பரரி ஃபில்லிங் கொடுத்துட்டு ஒரு ப்ரொவிஷனல் ரெஸ்டரேஷன் கொடுத்துட்டு பார்க்கலாம். காலையில் ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஏன் நைட் ப்ரஷ் பண்ணணும் இம்பார்ட்டன்ட்னா நம்ம இது வந்து ஒரு மெடிக்கேட்டட் ஃபில்லிங். ஸோ இதில் மெடிசன்ஸ்லாம் இருக்கிறதுனால அது உள்ளே போயிட்டு அந்த பல்பனை ரியாக்ட் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ப்ளீடிங் இருக்குது. ஏற்கனவே டீப்பாகவும் போயிடுச்சு. இது பண்ண வேண்டாம், இந்த ப்ரொசீஜர் பண்ண முடியாது. Galatta Pink நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஐம் டாக்டர் Priya Prabhakar. I'm an implantologist, periodontist and laser dentist. ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து குழந்தைங்களுக்கு சொத்தை வந்தால் என்ன இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீக் வந்து பெரியவங்களுக்கு சொத்தை இருந்தால் என்ன நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பெரியவங்களுக்கு ஏன் சொத்தை வரதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நீட்டாக மெயின்டைன் பண்ணாதது தான் முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ நிறைய இந்த டாட்டார் படைகிறது, நைட்டில் ப்ரஷ் பண்ணாமல் படுக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால நம்ம சொத்தை வரும். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம இந்தியன் மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா பல்ல வலி வந்த அப்புறம் தான் நம்ம டென்டிஸ்ட் கிட்ட போகிறோம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம early ஸ்டேஜஸ்லேயே பண்ணோன்னா வில் பி ஸ்பெண்டிங் a few hundreds or thousands அதுலேயே பண்ணிட்டீங்கன்னா நல்ல கேவிட்டி ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரொசீஜர் வந்து ஒரு சொத்தை வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு தி ப்ரொசீஜர் தான். ஸோ இவங்க எதை பார்த்தீங்கன்னா இது கேவிட்டி கொஞ்சம் டீப்பாக போன கேஸ் தான். ஸோ இதை வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஃபில்லிங் பண்ணாலே போதும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரூட் கேனல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து இட்ஸ் இன் இன்டீரியர் ஸ்டேஜ். வேறு நம்ம வந்து ஒரு டெம்பரரி ஃபில்லிங் கொடுத்துட்டு ஒரு ப்ரொவிஷனல் ரெஸ்டரேஷன் கொடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ அந்த இது பல்ப் நல்லா கீழாக இப்போ வந்துச்சுன்னா தென் நம்ம பர்மனெண்ட் ரெஸ்டரேஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி வந்து உடனே நம்ம ரூட் கேனல் மாதிரி ஃபுல் இன்வெசிவ் ட்ரீட்மெண்ட்னா போதும் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெம்பரரி ஃபில்லிங் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு சாப்பிடும்போது ஏதாச்சும் சாப்பாடு மாட்டுச்சுன்னா பல்வலி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து எடுத்துருச்சுன்னா இந்த மைண்டில் கம்மியாகிடுதுன்றாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து வி கேன் ஸ்டடி வித் டெம்பரரி ஃபில்லிங். ஸோ இது டெம்பரரி என்னன்னா எல்லாருமே யோசிப்பாங்க இது ரொம்ப சிம்பிள் ஃபில்லிங்காக இருக்கும். அப்படி கிடையாது. இது வந்து ஒரு மெடிக்கேட்டட் ஃபில்லிங். ஸோ இதில் மெடிசன்ஸ்லாம் இருக்கிறதுனால அது உள்ளே போயிட்டு அந்த பல்பனை ரியாக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 21 days கழிச்சுட்டு வில் கிவ் அனதர் ஃபில்லிங். அது பெயின் நமக்கு இல்லைன்னா வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபில்லிங். சரிங்களா? ஸோ வி கேன் ஸ்டார்ட் நவ். ஸோ இதில் யூஸ்வலாக பேர்ட் போட்டு நம்ம அதை இதை ரிமூவ் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டெட் கேவிட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு சாஃப்ட் கீரிஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வில் கிவ் ஃபில்லிங். ஒரு செகண்ட் கொஞ்சம் ப்ளீடிங் இருக்கு. ஏற்கனவே டீப்பாகவும் போயிடுச்சு போல. இது பண்ண வேண்டாம், இந்த ப்ரொசீஜர் பண்ண முடியாது. சரி, நம்ம கம்ப்ளீட் எக்ஸ்கவேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து மேலே வந்து டெம்பரரி ஃபில்லிங் மட்டும் கொடுக்க போகிறோம். இருக்கும். ஸோ அந்த எக்ஸஸ்லாம் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ அந்த ஃபில்லிங் வந்து another 21 daysக்கு இட் ஹஸ் டு பி இன் ப்ளேஸ். அவங்களுக்கு அதுக்குள்ளே பெயின் எதுவும் வரலைன்னா தென் வி கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபில்லிங். ஒரு ஜிஎஸ்ஐ ஃபில்லிங்கோ காம்போசிட்டாக கொடுக்கலாம். அதுக்கப்புறமும் இட் இஸ் ஃபைன்னா தென் வி கோ ஃபார் அ பர்மனெண்ட் ஃபில்லிங். This again it is ஒரு ரூட் கேனல் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு நாள் முன்னாடி ஸ்டெப்பில் நம்ம பண்ணி பார்க்குறாங்க. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சிவியர் பெயின் எதுவும் இல்லாத டைமில் இதை பண்ணலாம். ஒரு சில ஃபேக்ட்ஸ் வந்து எம்ஃபசைஸ் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது. ஸோ காலையில் ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஏன் நைட் ப்ரஷ் பண்ணணும் இம்பார்ட்டன்ட்னா நம்ம மவுத் வந்து ஒரு
12 hours வந்து கேப் அப்படியே இருக்குது. ஸோ நம்ம வி டோன்ட் ட்ரிங்க் வாட்டர், அதனால் மூவ்மெண்ட் இல்லாததுனால இந்த பாக்டீரியானா பல்லில் வந்து இந்த கம்ஸ் பல்லு மேலே ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுட் பார்ட்டிகல்ஸ்னால் இருந்துச்சுன்னா இந்த பாக்டீரியா போய்ட்டு ஒரு கேவிட்டி ஃபார்ம் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. பட் நைட் நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு தூங்கணுன்னா பாக்டீரியாவுக்கு ஃபுட் பார்ட்டிகல்ஸ்னால் இல்லாததுனால இட் வில் நாட் ஆக்ட் ஆன் இட். ஸோ நைட் ப்ரஷிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃப்ளாசிங் அண்ட் ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் மவுத் காகல் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா சாப்பாடு இடுக்கலைன்னா மாட்டிருந்துச்சுன்னா அது காகல் பண்ண போயிடும். அண்ட் ஃப்ளாசிங் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு சிலருக்கு பல்லுனா ரொம்ப இடுக்கிடுக்காக இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து ப்ராப்பர் ஃப்ளாசிங் மெத்தட் வச்சு பண்ணிங்கன்னா அந்த 2 பல்லுக்கு வரக்கூடிய சத்தையான நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிக், இது எதுனா நம்ம பண்ணாலே நம்மளுக்கு சரியாயிடும். எல்லாருமே ப்ரஷிங் பண்ணுறதுனா வந்து சொல்லுவாங்க நான் 2 டைம்ஸ் பண்ணுறேன் 4 டைம்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட, பட் எத்தனை வாட்டி பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை. இந்த மெத்தட் ஆஃப் ப்ரஷிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம கரெக்டான ப்ராப்பரான மெத்தட் யூஸ் பண்ணும்போது இந்த அழுக்கெல்லாம் சேராமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த பல்லு கடிக்கிற சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ப்ரஷ்ஷை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு தேய்க்கணும். அதே மாதிரி கீழே தேய்ச்சிட்டு மேலேயும் வருது. அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷை வெர்டிக்கலாக வச்சுக்கிட்டு இந்த சர்ஃபேஸஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த முன்னாடி பல்லோட உள் சைட்லனா இப்படி தேய்க்கணும். அதே மாதிரி மேலே இருக்கிற பல்லில் வந்து உள் சைடில் இப்படி தேய்க்கணும். 3வது ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லாருமே ஹாரிசான்டலில் வச்சு ப்ரஷ் பண்ணுவாங்க. ஸோ 90 டிகிரியில் வச்சு ப்ரஷ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த பல் மேலே ஈருக்கும் இந்த சேர்ற இடம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல பல் எல்லாம் ரொம்ப தேஞ்சு போயிடும். எனாமல் தேஞ்சு போயிட்டு பல் கூச்சம் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால் இந்த ப்ரஷ்ஷை வந்து ஹாரிசான்டலாக வச்சு பண்ணவே கூடாது. ஸோ ஆல்வேஸ் இட் ஷுட் பி அட் 45 டிகிரி ஆங்குலேஷன் டு த டூத். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். ஸோ ஃபேஸிங் த டூத் வந்து 45 டிகிரி ஆங்குலேஷனில். ஸோ இப்போ 2 பல்லுக்கு நடுவில் வந்து இந்த பிரிசில்ஸ் போயிட்டு வரும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. இந்த பல்லின் இடுக்கில் வந்து எந்த ஃபுட் பார்ட்டிக்கல் மாட்டிருந்தாலும் இதில் வந்துடும் இந்த ப்ரஷ். நம்ம இப்படி பண்ணும்போது அது உங்களுக்கு பிரிசில்ஸ் உள்ளே போகாது. அதுவே இந்த 45 டிகிரி ஆங்கிள் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரிசில்ஸ் உள்ளே போயிட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வந்துடும். ஸோ இது மாதிரி 2 பல்லாக நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரி மேலே பண்ணும்போதும் டுவர்ட்ஸ் கம் சர்ஃபேஸ் வச்சுட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும். கடைசியாக பல்ல 2யும் சேர்த்து வச்சுட்டு இப்படி மேலேருந்து கீழே ஸ்வீப்பிங் மோஷன் சொல்லுவோம். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே. ஸோ அது மாதிரி ப்ரஷ் பண்ணோன்னா நம்ம நல்லா நீட்டாக பல்ல மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது நம்ம 2 to 3 மினிட்ஸ்க்கு மேலே ப்ரஷ் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏன் நான் 10 மினிட்ஸ் பண்ணேன் அப்படின்னா பண்ணேன்னு. ஸோ அவ்வளோனா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல் இனாமல் ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ இனாமல் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோன்னா திரும்ப நம்மளால் இனாமல் வளராது நமக்கு. ஸோ அதனால் இட்ஸ் வெரி சேஃப். ப்ராப்பரான ப்ரஷிங் மெத்தட் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறோன்றதும் இம்பார்ட்டண்ட். ஸோ சாஃப்ட் ப்ரஷ் வந்து ஒன்லி இப்போ ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க வாயில் அப்படின்னா சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம் கொஞ்ச நாளைக்கு. அண்ட் மீடியம் இஸ் த ஐடியல் ப்ரஷ். அண்ட் ஹார்ட் ப்ரஷ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் பண்ணக்கூடாது. ஹார்ட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் அட் ஆல். அகெயின் இட்டில் மேலே இருக்க நாமல்னால் தேய்ச்சி எடுத்துரும். ஸோ அதனால் கோ ஃபார் அ மீடியம் ப்ரஷ் அண்ட் கோ ஃபார் அ குட் டூத் பேஸ்ட். அண்ட் உங்களுக்கு என்ன பேஸ்ட் உங்கள் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராப்பர் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல்லெல்லாம் நல்லா பாதுகாக்க முடியும். தேங்க்யூ. This video sponsored by Vasanth & Co.